அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி. இன்று நாம் காணும் பதிவு ஆன்மீகம். நாம் வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரித்து செல்வ செழிப்பு ஏற்பட எந்த செடி வைப்பதால் பண ஈர்ப்பு வரம் மகாலட்சுமி தாயாருக்கு பிடிக்கும் என்று பார்ப்போம். பண ஈர்ப்பு செடி வெற்றிலை, துளசி, கத்தாழை, மல்லி, செம்பருத்தி, மணி பிளான்ட். இதில் இன்று இந்த மணி பிளான்ட்டை பற்றி பார்ப்போம். இந்த மணி பிளான்ட் நம் வீட்டில் வைத்து வளர்ப்பதால் நேர்மறை ஆற்றல் அதிகரித்து பணம் ஈர்த்து பண வசியத்தை ஏற்படுத்தி தரும். அதனால் தான் நம் வீட்டிலும் வெளியிலும் சரி, ஆஃபீஸிலும் வேலை செய்யும் இடத்திலும் வளர்க்கிறார்கள். இந்த மணி பிளான்ட் நாம் பார்க்கும் பொழுதே ஒரு விட மன அமைதி நமக்குள் வருகிறது. நம் மனதுக்கு ஒரு நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரும். நமக்கு எதிர்மறை சிந்தனையை அழித்து நமக்கு நேர்மறை ஆற்றலை தரும். செல்வ செழிப்போட பணம் பெருகும். சில பேர் வீட்டில் நிறைய மணி பிளான்ட் இருக்கிறதே, வீட்டில் பணம் இல்லாமல் வறுமையோடு கடனோடு கஷ்டப்படுகிறார்களே, அது ஏன் என்று நாம் நினைப்போம். நாம் செய்யும் சில தவறுகள் தான் அதற்கு காரணம். இந்த செடி வளர்ப்பதில் நாம் செய்யும் தவறு தான் அதற்கு காரணம். அது என்ன என்று பார்ப்போம். மணி பிளான்ட் கீழே தரையில் படர விடக்கூடாது. அது மேலே செல்வது போல் நாம் செய்ய வேண்டும். அதே போல் தான் நம் நிலைமை மேல் நோக்கி செல்லும். மணி பிளான்ட் செடி காய விடக்கூடாது. அது காய்ந்தால் நமது நிலைமை வறண்டு போகும். தென்கிழக்கு மூலையில் இந்த செடி வளர்க்க வேண்டும். வீட்டிலும் சரி, ஹால், கிச்சன், பெட்ரூம் அனைத்து ரூம்களிலும் வைத்துக் கொள்ளலாம். மணி பிளான்ட் வளர்க்கும் தொட்டியில் கொஞ்சம் மண்ணை தோண்டி குபரங்கு உகுந்த 5 ரூபாய் நாணயம் புதைத்து வையுங்கள். அப்படி வைப்பதால் ஒரு நல்ல முன்னேற்றம் வரும். எப்பொழுது வேண்டுமென்றாலும் செய்யலாம். உங்கள் வீட்டில் ஒரு நல்ல மாற்றம், லட்சுமி கடாட்சம், எல்லா ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். நம்பிக்கையுடன் செய்யுங்கள். நன்றி.